விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டான செய்தி, அது வந்து கர்நாடகா ஸ்டேட் போலீஸில் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு ராமச்சந்திர ராவ் ஐபிஎஸ், அவர் வந்து டிஜிபி ரேங்கு. அங்கே வந்து கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்டு சேர்மனாக இருக்கிறாரு. அவருடைய பொண்ணு ரன்யா ராவ், வயது 32. அவங்க வந்து கடந்த 3ஆம் தேதி 3/3/2025 கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பெங்களூர், அதில் வந்து தங்கத்தை கடத்தி வந்ததாக அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க 14.8 கிலோ தங்கம் வச்சுருந்தாங்க. 14 கிலோ 800 கிராம் தங்க கட்டி பிஸ்கட்டு அப்படியே பாக்கெட் போட்டு, அதை சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு அதை ஒரு லெதர் பேக்கில் போட்டு 2ஆக பிரித்து 2 தொடையிலையும் வச்சு அப்படியே டைட்டாக போட்டு கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. துபாயிலேருந்து இங்கே சுமார் 4 மணி நேரம் ஆகும் ட்ராவல். அப்புறம் அதுக்கு முன்னாடியே இங்கே அந்த அம்மா ப்ரிப்பரேஷன், அதை தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அதெல்லாம் தயார் பண்ணி, ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் அவ்வளோ ப்ராப்பராக இங்கே வந்திருக்காங்க. ஒரு டிப்பிக்கல் ட்ரெஸ்ஸு, அதுக்குன்னே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட, அங்கே உள்ளே கட்டுறது, ஆனால் அந்த லெதர் பேக் போட்டு கட்டுறது, அப்புறம் மேலே போடக்கூடிய அந்த டாப்பு, இது எல்லாமே இதற்குனே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இது எப்படி இந்த அம்மா பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ பாஸ்போர்ட் எடுத்து கடந்த 2 வருடத்தில் மட்டும் 45 நாடுகளுக்கு போயிருக்காங்க. இதில் இப்போ ஒரு ஓராண்டில் 22 தடவை இந்த துபாய்க்கு வர்றாங்க. இதில் குறிப்பாக வந்து 15 நாட்களுக்குள்ளே 4 தடவை போயிருக்காங்க. இந்த 4ஆவது வட்டம் வந்தது தான் அன்றைக்கி 3ஆம் தேதி மாட்டினது. இப்போ இது அதனால் என்ன, இது பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, அவங்க வர்றாங்க, எப்படி ஐடென்டிஃபை ஆகிறாங்க எப்படின்னா, இந்த டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டெல்லி அவங்களுடைய பார்வைக்கு ஒரு வித்தியாசமாக படுது. ரேண்டமாக செக் பண்ணுறாங்க, என்ன இவங்க வந்து அடிக்கடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரேண்டம் செக்கில் பார்க்கும் பொழுது இவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதனை தொடர்ந்து இவங்க நேரம் எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, எப்படி வெளியேறாங்க அப்படின்னா, விஐபி கேட்டில் வெளியேறாங்க. அந்த பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் கிடையாது இவங்களுக்கு, அந்த உடலை தடவி செக் பண்ணக்கூடியது, அந்த ஃப்ரிஸ்கிங்கில் இருந்து அவாய்ட் பண்ணி அவங்க வெளியேறாங்க. அப்புறம் லக்கேஜ், அது கஸ்டம்ஸ் செக்கு, அதுலலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் இதில் இவங்களுக்குள்ளே வந்து போயிட்டு வர்றதில் ப்ராப்பராக வந்து அங்கே இமிக்ரேஷன் செக்கு, அதுலலாம் இவங்க வந்து தப்பான ஆள் கிடையாது. இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு, ப்ராப்பர் பாஸ்போர்ட் இருக்குது, அதனால் அதில் ஐபிக்காரங்களும் செக் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒன்றும் இது கிடையாது. அந்த ஃபிசிக்கல் ஃப்ரிஸ்கிங் அவாய்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒன்றை மட்டும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வர தங்க கடத்தல ஒரு தடவை இவங்க இங்கே கொண்டு வர்றதுலையே நம்ம 12 லட்சம் ரூபாய்க்கு இவங்களுக்கு கிடைக்கும் போல். ஆனால் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க செலவுகளோ எல்லாம் போக 12 லட்சம் கிடைக்கும் போல். அதனால் போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லேடி வந்து ரன்யா ராவ், இவங்க அந்த டிஜிபி டாக்டர் மட்டும் கிடையாது, இவங்க வந்து கன்னட திரைப்பட நடிகையும் கூட. ஒரு 2-3 படத்தில் நடிச்சிருக்காங்க. இங்கே நம்ம தமிழ் திரைப்படத்தில் வந்து 2016 வந்த வாகான்னு ஒரு படம் வந்துச்சு, அவர் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அது போக மாடலிங் பண்ணுறாங்க. இது இவங்களுக்கான தொழில். நல்ல ஒரு வசதியான பின்புலம் இருக்குது. பேசாமல் இருக்கலாம்ல, அது இருக்க விடாது. ஆனால் இவங்க ரீசெண்டாக கணவர் வந்து அவர் ஒரு ஆர்கிடெக்டு, ஜக்கீரை நம்ம சொன்னாங்க. ஆனால் ஹஸ்பண்டு ஜத்தின் ஹக்ரி, அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறாரு. அவரோடையும் வந்து ஏதோ முரண்பாடு ஏற்பட்டு போச்சு போல், தனியாக இருக்காங்க. இப்போ இந்த 3ஆம் தேதி நைட்டு அவங்க அந்த செக்யூர் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் 4ஆம் தேதி அரெஸ்ட் காமிக்கிறாங்க. அங்கே அந்த கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பிடிச்சி செக் பண்ணி அவங்கள விசாரணையின் பேரில் அப்படியே தானே பெங்களூரு அந்த லாவெல்லி ரோட்டில் இருக்கக்கூடிய இவர்களுடைய ரெசிடென்ஸு அபார்ட்மெண்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனோம்னா தங்க நகையே ஒரு 2.06 கோடிக்கு இருக்குது. அதாவது அது போக ஹாட் கேஸு 2.67 லட்சத்துக்கு இருக்குது. அப்போ மொத்தம் அங்கேருந்து அந்த பிடித்தது வந்து 4.73 கோடி காமிக்கிறாங்க.
எங்கே அவங்களுடைய ரெசிடென்ஸில் இருந்து ரெக்கவரி சீசர் காமிக்கிறது 4.73. இவங்களுடைய அன்னைக்கு அங்கே அந்த ஏர்போர்ட்டில் பிடிபட்ட அந்த மொத்தம் 14.8 கிலோ தங்க மதிப்பு அதுக்கு போடும் பொழுது அந்த 13 கோடியே சம்திங் போட்டு டோட்டல் சீசர் அந்த கேஸில் வந்து டோட்டல் சீசர் அமௌண்ட்டு 17.29 கோடி காமிச்சு அதான் ஃபார்ம் 95ல் போட்டு அனுப்புகிறாங்க. டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸு தான் இந்த வழக்கை எடுக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் போலீஸு, ஸ்டேட் மினிஸ்ட்ரு அவங்க யாருக்குமே தெரியாது. அவங்களே சொல்லிட்டாங்க இதில் நாங்கள் எதுவும் தலையிடுவதற்கு எதுவும் இல்லை, தலையிடவும் முடியாது, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் சொன்னது மட்டும் கிடையாது, அந்த டிஜிபி அவர் ராமச்சந்திரா ராவ் அவரே என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணு என்னுடைய பயாலஜிக்கல் டாட்டர் கிடையாதுங்க, என்னுடைய ஸ்டெப் டாட்டரு, வளர்ப்பு மகள் தான், இதனுடைய வேரோபர்ட்ஸே எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப நாளாச்சு, இது நான் எங்கள் வீட்லேயும் தங்குறது கிடையாதுங்க அப்படின்றார். இது பக்கா பொய்யாத்தான் தெரியுது. ஏன்னா இந்த அந்த விஐபி கேட்டில் வர்றதுக்கே இவங்க அப்பா பேரை பயன்படுத்தி தான் இந்த அம்மா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அந்தந்த ஸ்டேட் போலீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உள்ளேலாம் வேலை இருக்காது. அந்த சிஐஎஸ்எஃப் அவங்க இருப்பாங்க மொத்த அந்த ஏர்போர்ட்டு, அப்புறம் இமிக்ரேஷன் பார்க்கக்கூடிய ஐபி இருப்பாங்க, அப்புறம் கஸ்டம்ஸ் இருப்பாங்க, இவங்க தான் செக் பண்ணுவாங்களே தவிர இந்த ஸ்டேட் போலீஸ் இருக்கக்கூடியது வெளியே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸை இங்கே இருக்கக்கூடியது டியூட்டி பார்க்கக்கூடியதில் ஒரு டிஜிபி டாக்டரு அப்படின்னும் போது அதுக்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, வருவாங்க போவாங்க. அந்த விஐபி கேட்டில் கொண்டு வர்றது ஏதோ ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பார்த்துருக்கலாம். ஆனால் அதுதான் அவங்க போவாங்க வருவாங்க வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து இந்த டிஜிபிக்கே தெரியாமல் தான் நடந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க நம்ம எங்கே போகிறாங்க வர்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்பக்கூடியதா, அதை பார்க்கணும். தவிர இந்த டிஜிபியே வந்து அவர் மைசூர் சவுத் ஜோன் எஸ்பியாவை நம்ம சவுத் ஜோன் ஐஜியாக இருந்தார் 2014. அந்த ஐஜியாக இருந்த நேரம் அப்போவே வந்து அந்த மைசூர் டு கேலிக்கட்டு போகிற வண்டி ஒரு பஸ்ஸு, அதில் வந்து ஹவாலா பணம் போகுது. அதில் போகிற பணம் வந்து 2 கோடியே 27 லட்சம் ஹவாலா பணம் அதில் எடுத்துகிட்டு போகிறதாக ஒரு தகவல் வருது. கேரளா வியாபாரி போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதில் ஆள் யாரும் இல்லை, ஏதோ டிரைவர் கண்டக்டர் தான் எடுத்துகிட்டு போனது மாதிரி தெரிஞ்சு. ஆனால் அந்த பணம் வந்து சீசர் ஆகுது 2 கோடியே 27 லட்சம். அதில் ஒரு டீமு. ஆனால் அப்போ இவர் அந்த இதுக்கான சவுத் ஜோன் ஐஜியாக இருக்கிறார். ஏழ்வாள் அப்படின்ற இடத்துல ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை மடக்கி ஒரு தகவலின் பேரில் செக் பண்ணுறாங்க, அமௌண்ட் கிடச்சி. அப்புறம் அதில் அந்த அக்யூஸ்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவர் ரிமாண்டெல்லாம் போயிட்டு அதில் வந்து ஒரிஜினலாக அந்த கேஸில் காமிச்சது வந்து போலீஸ் எவ்வளோ காமிச்சிச்சுன்னா வெறும் 20 லட்சம் தான் சீசர் காமிச்சிச்சு. அதுதான் சீசர் காமிச்சு, அதுதான் கோர்ட்டுக்கு போச்சு. அந்த அக்யூஸ்டு வெளியில் வந்து சொன்னதுக்கு பிறகு தான் அதில் அமௌண்ட் வந்து 2 கோடியே 27 லட்சம் அப்படின்றது வெளியவே தெரியும். அந்த அக்யூஸ்டு தான் சொல்கிறாங்க, நான் ஹவாலா பணம் தாங்க கவுண்ட் போனது, ஆனால் 20 லட்சம் கிடையாது, அதில் வந்து போலீஸு ஒரு 2 கோடி அளவுக்கு மறைச்சிருச்சுன்னு. அப்போ இவர் மீது பலத்த சந்தேகம் இவர் மீது ஏற்பட்டுச்சு. இவருக்கு ஏதோ வந்து டிபார்ட்மெண்ட்டில் நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. இவருடைய கன்மேனு அவர் மீது வழக்கெல்லாம் வந்துச்சு. ஒரு டெக்காய்டி கேஸ் ஆச்சு, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சிலர் மீது டெக்காய்டி கேஸ் ஆச்சு. இது தொடர்பாக என்னுடைய நண்பர் மைசூரில் இருக்கக்கூடிய அந்த சித்தராஜ் பத்திரிகை ஆசிரியர் லைட் ஆஃப் லா அவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது அவர் எனக்கு சில அந்த பத்திரிகை அப்போ வந்த செய்தி அதனுடைய தகவல்லாம் அனுப்பியிருந்தார். அது போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் அப்போயே வந்து அந்த இதில் சம்மந்தப்பட்டவர் தான். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை. ஆனால் இவருக்கு ஏதாவது மேலே இருந்த வாரியாக எப்படியோ ஆள் செல்வாக்கு வச்சு தப்பிச்சிட்டாரு. அதனால் அந்த இவருக்கே அந்த எம்மோ இருக்குது. அது மாதிரி தான் இந்த அம்மா போக வர அப்படி இருக்கவும் அது அந்த ஒரு ரேண்டமாக செக் பண்ணையில் எப்படி மாட்டுறாங்க பார்த்தீங்களா, என்னடா போகிறாங்க ஒரே டிப்பிக்கல் ட்ரெஸ்ஸு அதை மாட்டிட்டு வர்றாங்க அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிட்டாங்க, ஈஸியாக தூக்கியாச்சு. இப்போ வந்து உள்ள ரிமாண்டு போயிட்டாங்க. 18ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்களேன், டிஜிபி லெவலுக்கு அந்தஸ்தில் இருக்காங்க. அவங்க பிள்ளைய அவங்களுடைய வளர்ப்பு அது என்ன லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கூட வந்து அந்த அக்டோபர் மாதமாக நம்ம அக்டோபர் 26ன்னு நினைக்கிறேன், போன அக்டோபர் 26 2024 அதில் வந்து அருண்னு ஒருத்தர் மாட்டினார். மெத்தபெட்டமைன் பொருள் வச்சுருந்தது, மெத்தபெட்டமைன்ற அந்த போதைப் பொருள் வச்சுருந்த கேஸில் நைஜீரியாக்காரங்களோட தொடர்பு. யாருன்னா ரவீந்திரநாத்னு சொல்லி ஒரு டிஜிபி இங்கே இருந்தவர். ரவீந்திரநாத் தமிழ்நாட்டினுடைய லாண்டார் டிஜிபியாக இருந்தார்.
அந்த அம்மா 2001 வந்தாங்க பார்த்தீங்களா, ஜெயலலிதா 2வது முறையாக வந்தாங்கல்ல, அந்த நேரம் வந்து அவங்க 2வது முறையாக வந்த நேரம் வந்து அப்போதைய டிஜிபி ராஜகோபாலன் அப்போ டிஜிபியாக இருக்கிறாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இவரை கொண்டு வந்தாங்க ரவீந்திரநாத்தை. அவ்வளோதான், 4 மாதம் தான் அந்த இதில் இருந்தது. இந்தியாவிலேயே பதவியில் இருக்கும் பொழுது சஸ்பெண்ட் ஆன டிஜிபி இந்த ஆள் தான். அப்புறம் அந்த செகண்ட் பிளேஸை அவர் ராஜேஷ் சாஸ்திரி பிடிச்சார். அவரும் நம்ம தமிழ்நாடு தான். அப்புறம் வேறு எங்கேயும் இந்த மாதிரி நடந்ததில்லை. அந்த ஆளே வந்து என்னென்னா அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் காசு வாங்கினாப்புல யார், அந்த ரவீந்திரநாத். அப்புறம் அப்போவே வந்து அவர் ரவீந்திரநாத் மீது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண் எஸ்பிகிட்ட வந்து ஏதோ வந்து பாலியல் ரீதியாக தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்துச்சு. அப்போல்லாம் இந்த 2013 ஆக்ட் இப்போ சொல்கிறோம்ல, அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸு, அதெல்லாம் வந்து அப்போ இல்லை. வந்து அதில் தப்பிச்சவங்க போல். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 2012 அந்த போக்சோ, 2013 இந்த ஆக்டு, அந்த பணியிடத்தில் பாலியல் தொந்தரவு கொடுக்குற ஆக்டு, இதெல்லாம் இல்லாதனால அந்த ரொம்ப பெரிய வெட்ரன்னு பேர் வாங்கி வெளியேறின ஆட்கள்லாம் உண்மையிலேயே தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் ஒர்க்கில் பெரிய வெட்ரனு, வெல்ஃபேர் பார்க்குறது பெரிய வெட்ரனு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஏன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டாப்புல. இந்த ஆள் நேரடியாக மாட்டினதுனால ரவீந்திரநாத் அப்போ சஸ்பெண்ட் ஆனார். அப்புறம் ப்ராப்பராக வந்து ரிட்டையர் ஆனார் என்னவோ. ஆனால் அந்த ஆள் மையம் எப்படி வர்றான் பார்த்தீங்களா, மெத்தப்பட்ட மைன். ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு போலீஸ் லெவலுக்கு பிள்ளைகளை அற்புதமாக வளர்த்து டாக்டர் ஆக்கின ஆள் எனக்கு தெரியும். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையன் டாக்டர் ஆனது எனக்கு தெரியும். அவன் வந்து குரூப் 1 பாஸ் பண்ணது எனக்கு தெரியும். அவன் வந்து வெறும் போலீஸ் தான், ஆனால் குரூப் 1 பாஸ் பண்ணது. ஐபிஎஸ் ரேங்கு கவனத்துக்கு வரல, இருக்கலாம், அதுவும் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ எத்தனையோ பொம்பளை பிள்ளைய டாக்டர் ஆக்கியிருக்காங்க வெறும் ஹெட் கான்ஸ்டபிள் ரேங்கில். அப்படி இருக்கிறதுல என்ன வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? என்னதாண்டா சம்பாரிச்சிட போகிறீங்க? ஒரு அளவுக்கு வந்து ஏதோ வந்து நீங்கள் வேலை பார்க்குறது வசதி வாய்ப்பாக இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு உண்மையிலே அது நல்லது தான் செய்யும். அந்த பணம் ஒரு 10 கோடி 20 கோடி ஏதோ வச்சுருந்தீங்கன்னு வைங்க, உண்மையிலேயே அந்த பணம் வந்து உங்களுக்கு நல்லது செய்யும், ஒரு வசதி வாய்ப்பு கொடுக்கும், உங்களுக்கு வாழ்க்கையை எளிமையாக ஓட்டுறதுக்கு பயன்படும். 500 கோடி 1000 கோடி 2000 கோடின்றாங்கல்ல இந்த அரசியல்வாதியெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி, அதை வச்சு என்னதான் செய்வீங்க? பயந்தான் இருக்கும். அனுபவிச்சிருவீங்களா? அனுபவம்ன்றது எதில் கிடைக்கிறது? அனுபவம்ன்றது இந்த உடல் எனும் ஊடகம் மூலம் தானே கிடைக்கும். இந்த ஊடகம் போயிடும், உங்களுக்கு உடலே இருக்காது. என்ன பேய் மாரி அனுபவிப்பீங்களா? உடல் இருக்காது, ஆனால் உடலில் அவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க, எதையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் பணம் மட்டும் வச்சுருப்பீங்க கட்டுக்கட்டாக. என்னதையும் செய்வீங்க அதை வச்சு? அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி, நிம்மதி, தூக்கம், இதெல்லாம் நமக்கு உள்ளேருந்து வெளியே வர்றதுப்பா. உள்ளே இருக்கணும்னு படுத்தமாக சுவிட்சு போட்டது மாதிரி நம்ம வாட்டுக்கு தூங்கிடணும். ஆனால் காலையில் நிம்மதியாக எழுந்திரிக்கணும். உடல் ஆரோக்கியத்தை காட்டிலுமா பெரிய செல்வம். இதெல்லாம் ஏதோ பழையதான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பழமொழிக்காக அதுக்காக சொல்லலை, நடைமுறையிலே பாருங்களேன். எவ்வளோ 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி எல்லாம் சேர்த்து வச்சு என்னதான் நீங்கள் உங்கள் 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. 7 தலைமுறையும் ஊனமாக போயிருமையா? ஊனமாக போயிடும்னா இந்த சாபம் விடுற ஊனம், கைகள் வழங்காமல் போயிடும், அந்த ஊனம்லாம் சொல்ல வரல. அந்த தலைமுறையை உழைக்க விடாமல் பண்ணிடுறீங்கல்ல. இயற்கை எப்படி படைக்குது மனிதனை? இயற்கை ஒவ்வொருவரையும் கை கால் புத்தி மூளை அந்த சக்தி திறனோடு படைச்சு நீங்கள் இந்த சர்வைவல் இங்கே நீங்கள் உங்களது சர்வைவலுக்கு அதை பயன்படுத்துங்க. ஆனால் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை புலன்களையும் பயன்படுத்துங்க, மனதை பயன்படுத்துங்க, புத்தியை பயன்படுத்துங்க. அதுக்கு தான் படைக்குது. நீங்கள் அது 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை எதுவுமே பயன்படுத்த முடியாமல் ஆக்குனீங்கன்னு வைங்க. நிறைய பணக்கார வீட்டு பசங்க அந்த கூட கூட்டிகிட்டு போகிறவங்க பார்த்தோம்னா அந்த பசங்க முகத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா ஜோடனைலாம் பண்ணியிருக்காங்க இல்லை, அதில் பார்த்தோம்னா அந்த பணக்கார கலை இருக்குமே தவிர ஒரு பிரிஸ்காக இருக்க மாட்டாங்க. ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே தெரியாது. எனக்கு பார்க்க இந்த சமீபத்தில் இவர் நம்ம இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர் அம்பானி பையன் கல்யாணம் கூட பார்த்தேன். ஆனால் கல்யாணம்லாம் பண்ணார், எல்லாமே வந்து ரொம்ப தடப்படலாக இருந்துச்சு. அந்த அவர் பையனை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளோ ஆக்டிவாக தெரியலை, ஏதோ ஒரு மாதிரி பொம்மை மாதிரி தான் இருந்தாப்புல. ஏன் அப்படி? ஏன்னா அந்த இண்டிவிஜுவல் உழைக்க மாட்டுறாரு, அந்த இண்டிவிஜுவல் மூளையை பயன்படுத்த மாட்டுறாரு, அந்த இண்டிவிஜுவல் மனதை எதிரி செலுத்த மாட்டுறாரு. மாதிரி 1000 கோடி 5000 கோடிக்கு அந்த பாதுகாப்பாக வச்சுருந்தா எல்லாமே கிடைக்கிது, உட்காந்த இடத்துலையே எல்லாமே கிடச்சிரும். ஆனால் இயற்கை அப்படியா படைச்சிருக்கு? நீங்கள் பாருங்கள், காடு மலை புயல் வெயில் எல்லாத்துலேயும் இருந்து வளர்கிற செடிக்கு என்ன
ஒரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வேர்லாம் பிடுங்க முடியாது. நீங்கள் நிழலில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வைங்க, அந்த நிழல் அடியில் புல் வளர்ந்துருக்கேன், அது போய் ரெண்டு விரலில் எப்படின்னம்னா தூக்குனா வந்துடும். அது மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க. அதுக்காக வந்து உங்கள் பணம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இப்போ ரீசெண்டாக பார்க்குறேன், ஆனால் சிவாஜி 500 கோடிக்கு சேர்த்தாரு. அவர் அதுக்கு அடுத்த 2வது தலைமுறை முடிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறேன். சிவாஜியும் பார்த்தா அவர் பேரனையும் பார்க்குறேன். வீடு ஏலத்துக்கு வருதுன்றாங்க. எந்த வீடோ என்னவோ மீட்டாங்களே என்னமோ ஏதோ ஒரு செய்தி வருதுல்ல, குடும்பத்துக்குள்ளே வந்து பங்கு பாகம் பிரிக்கிறதுல தகராறு, இதாகிடுச்சு அதாகிடுச்சு. இவ்வளவு சொத்தை வச்சு என்னதான் நிம்மதி கிடச்சிச்சா, அது சந்தோஷம் கிடச்சிச்சா, மகிழ்ச்சி கிடச்சிச்சா, அமைதி கிடச்சிச்சா, ஆனந்தம் இருந்துச்சா? அதை பாருங்கள். சும்மா 2 கோடிக்கு நீங்கள் கார் கூட வாங்குறீங்கன்னு வைங்க, 2 கோடியே எத்தனையோ கோடி போட்டு கார் வாங்குங்க, வீடு கட்டுங்க, என்னமோ பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்கு தானங்க அது பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. 2 நாளைக்கு பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் அந்த காரை தொடச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கேன்னு தொடச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன எங்கே போனாலும் தூக்கி தலையில் ஏற்றிக்கிட்டு போவீங்க. அதுக்கடுத்து எங்கே போனாலும் நீங்கள் தான் உங்கள் மனம், உங்கள் புத்தி, உங்களது உடல் ஆரோக்கியத்தோடு எங்கே போனாலும் போக போகிறீங்க. அது சரியாக இருக்கணும்ல. அந்த இதுக்காக பார்த்தேன். இதில் பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு நடிகையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல பொண்ணு, அழகாக இருக்கக்கூடிய பொண்ணு, 32 வயதில் வாழ்க்கை போச்சு. நீ என்ன ஜெயிலில் அடைச்சாச்சு, இனி இதிலேருந்து வர்றது பெரும்பாடு. தங்க கடத்தல் கேஸ் இல்லையா? ஆனால் வந்து ஏன்னா இந்த அம்மா பிஸ்னஸுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்அப் பண்ண மாட்டாங்களா? இதுக்கு பிஸ்னஸ் இருக்கா இங்கே துபாயில், என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்களா? இப்படி நினச்சிக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி லெவலுக்கு நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாயை கொண்டு போய் உங்கள் வங்கியில் போய் டெபாசிட் பண்ணினீங்கன்னு வைங்க, லிக்விட் கேஸு பண்ணினீங்கன்னா இப்போ பண்ணுற மாதிரி தெரியும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வரும் உங்களது மொபைல் நம்பருக்கு. நீங்கள் இப்போ வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கீங்க, மொபைலை லிங்க் பண்ணியிருக்கீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்கல்ல, இந்த 2 லட்சம் உங்களுக்கு லிக்விட் கேஸு டெபாசிட் பண்ணியிருக்கீங்களே ஏதுங்கன்னு வந்து. ஆனால் இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் தங்க நகை கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணி கேட்குறாங்க பார்த்தீங்களா? எது வாங்கினாலும் கேட்பாங்க. அன்றைக்கி லெவலுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் பினாமியில் வாங்கி போட்டிங்கன்னா அவன் தூக்கிட்டு போயிடுவேன். பினாமிக்காரன் எதுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அவன் தூக்கிட்டு போயிடுவேன். ஒரு அளவுக்கு உண்மையிலே ஒரு 5 கோடியோ 10 கோடியோ கூட வைங்க. ஆனால் சேர்த்து நீங்கள் மாங்குன்னு உழைச்சி ஏதோ சம்பாதிச்சிங்கன்னு வைங்க, அது கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும், அனுபவிக்கிறதுக்கான உடல் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி போய் அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு வெளிநாட்டுக்கு ஓடி தூக்கி செமந்து, அதனால் அதில் ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக இருக்கமா, உடல் ஆரோக்கியமாக இருக்கமா, நல்ல புத்தி தெளிவாக இருக்கமா, கொஞ்சோண்டு காசு வச்சுருக்கமா, நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கமா அப்படின்னா போதும்னு பாருங்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப 25 வயசுக்குள்ளேயே பெரிய உலக பணக்காரன் ஆகணும் அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. இல்லைன்னா உலக சாதனையாளன் ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. மனிதனாக பிறந்தால் மனிதனாக வாழணும். மனிதனுக்கே உரித்தான சில இன்பங்கள் இருக்குது பாருங்கள், அதை இயற்கையே கொடுக்குது நமக்கு. நீங்கள் சும்மா மூச்சு விடுதலே சுகம், இயற்கையே கொடுக்கும். மனிதனாக பிறந்ததுக்கே இந்த மாணிக்கவாசகர் பாட்டு வரும் பாருங்கள், பூவாகி புல்லாகி பூண்டாகி அப்படியே ஒவ்வொரு உயிராக ஓரறிவு ஈரறிவுன்னு வந்து இந்த அளவுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னா இதற்கு இயற்கை ஒரு சில இன்பங்களை கொடுக்குது. இதனை தாண்டி நீங்கள் வித்தியாசமாக அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பணம் தான் இன்பம்னு ஓடணும்னா கடைசியில் 45 நாடுகள் போச்சு. ஜெயிலுக்கு போகலாமா? இப்போ 46வது ஜெயிலுக்கு போ, அங்கே போய் பாரு அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இது நம்மளுடைய ரொட்டீனை தாண்டி வேறு வகையான ஒரு மெசேஜாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. என்னுடைய காவல்துறை நண்பர்களுக்கும் அதை தான் சொல்லிக்கிறேன். லஞ்சம் வாங்குறது, ஓடுறது, கொள்வது இதுலாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. சும்மா நம்ம உடம்பை ஒப்பேற்றினது தான் மிச்சம். அதுக்கு அடுத்து வந்த சந்ததி இருக்குது பாருங்கள், அவனும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். பார்ப்போம். நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.